வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவில் புதிய பொறுப்பு அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்க போகிறதா? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை தெள்ளத்தெளிவாக பார்ப்பதற்கு முன்பு நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் புதிய பொறுப்பு அப்படின்றது பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்கப் பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஒற்றை மனிதனாக, ஒரு தன்னந்தனியாக இப்போ வரைக்கும் அதிமுகவை லீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் புதிய பொறுப்பு அப்படின்றது நிச்சயமாக பார்த்திங்கன்னா வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதிமுகவில் புதிய பொறுப்புகள் அப்படின்றது வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே புதிய பொறுப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவும் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதிமுகவில் புதிய பொறுப்பிற்கு பன்னீர்செல்வம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வருவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ அப்போ உண்மையிலேயே அதிமுகவில் புதிய பொறுப்புக்கு பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள், உச்சபட்ச வாய்ப்புகள் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. அப்போது அதிமுகவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெற்றியையும் சரி தோல்வியையும் சரி பெறக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக யார் இருக்க போகிறார்கள் என்ற ஒரு விஷயம் இங்கு வலுவாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே, அதிமுகவில் இது போல ஏகப்பட்ட அறிவிப்புகள், ஏகப்பட்ட விஷயங்கள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவில் தனக்கென தனிப்பட்ட முறையில் ஒரு புதிய பொறுப்புகள் பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் தன்னகத்தே எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா, இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. எப்பேற்பட்ட அறிவிப்புகள் என்பது வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் புதிய பொறுப்புகள் அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பன்னீர்செல்வம் எத்தகைய மாற்றத்தை பார்த்திங்கன்னா நடத்த வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.